ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி குக்கிங். இன்றைக்கி நாம் பேன் இண்டியா ஸ்வீட் பருப்பு போலி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பல ஸ்டேட்ஸில் ரொம்ப ஃபேமஸான டிஷ் இது. இப்படி எல்லாருக்கும் பிடிச்ச போலி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்துகிட்டு அதை 4-5 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டுக்கோங்க. இப்போ அது மூழ்கிற வரைக்கும் நல்ல தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 5லிருந்து 6 விசில் விட்டுக்கோங்க. இப்போ இந்த போலிக்கு மேல் மாவு தான் ரெடி பண்ண போகிறோம். 1 கப் மைதா மாவு, 1 கப் கோதுமை மாவு, ரெண்டையும் சம அளவு எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. ஸ்வீட் டிஷ்ன்றதுனால ரொம்ப உப்பு போடக்கூடாது. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். இப்போ இந்த மாவோட 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ நாம் வேக வச்சோம் இல்லைங்களா கடலைப்பருப்பு, அதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா சாஃப்டான பதத்துக்கு அரைச்சிக்கணும். இப்போ பூரணம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டு 1/2 கப் தேங்காவை நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்து வச்சுக்கிறேன். மறுபடியும் கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டு வேக வச்ச கடலைப்பருப்பை ஆட் பண்ணி 1 கப் போல் சீவி வச்ச வெல்லத்தையும் அதில் ஆட் பண்ணிடுறேன். இதோட 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நெய்யில் வதக்கி வச்சுருக்கிற தேங்காவையும் இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ போலிக்கான ஸ்டஃப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இப்போ கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும். எல்லா மாவையும் உருண்டைகளாக உருட்டிக்கலாம். மேல் மாவும் அதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃப்பும் ஈக்குவலாக உருட்டிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். மேல் மாவு அதிகமாக இருந்தாலும் போலி சாப்பிட்ற ஃபீலே இருக்காது. அதனால் ஈக்குவல் போர்ஷனாக எடுத்துக்கோங்க. எல்லா உருண்டையும் உருட்டியாச்சு. போலி திரட்டிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. கையாலே தட்டலாம், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த உருண்டையை எடுத்து அதுக்குள்ளே வச்சு நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்க. எக்ஸஸாக இருக்கிற மாவை எடுத்துக்கலாம். கையால் ஸ்ப்ரெட் பண்ணாலே அழகாக வரும். சப்பாத்தி உருட்டுற கட்டையாலையும் நீங்கள் திரட்டிக்கலாம். போலி திரட்டியாச்சு, வாங்க சுட்டு எடுக்கலாம். தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு திரட்டி வச்ச போலி அதில் போட்டுக்கலாம். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு லைட்டாக நெய் விட்டுக்கோங்க. இதே மாதிரி நான் எல்லா போலியும் சுட்டு எடுத்துட்டேன். இப்போ புட்டு காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். சூப்பரான போலி, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ஒன் டைம் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.